தமிழக அரசியல் வரலாற்றில் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது வெறும் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தலாக மட்டும் இருக்க போவதில்லை. அது அரை நூற்றாண்டு கால இருதுருவ அரசியலை அடியோடு மாற்றி அமைக்கும் ஒரு மாபெரும் அரசியல் பரிசோதனை களமாக அமையப் போகிறது. இதுவரை அண்ணா நாமம் வாழ்க என்றும் உதயசூரியன் என்றும் ஒலித்துக் கொண்டிருந்த வீதிகளில் இப்போது தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய முழக்கம் மிக பலமாக ஒலிக்கத் தொடங்கியுள்ளது. சமீபத்தில் கசிந்துள்ள 2 மிக முக்கியமான உட்கட்சி சர்வேக்கள் தமிழகத்தின் முன்னணி கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவின் தூக்கத்தை கெடுத்துள்ளன. அந்த ரகசிய ஆய்வுகள் சொல்லும் செய்திகள் என்ன? 2026 தமிழகம் ஒரு தொங்கு சட்டசபையை நோக்கி பயணிக்கிறதா என்பதை பார்க்கலாம். திமுகவின் தலைமை கழகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சமீபத்தில் ஒரு முக்கிய கூட்டம் நடைபெற்றது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் மூத்த அமைச்சர்கள், கட்சியின் வியூக வகுப்பாளர்கள் பங்கேற்றனர். இந்த அவசர கூட்டத்திற்கு காரணம் திமுகவின் ஆய்வு நிறுவனம் சமர்ப்பித்த ஒரு ரகசிய உட்கட்சி சர்வே. இந்த சர்வேயின் முடிவுகள் திமுகவுக்கு ஒரு இனிப்பு கலந்த கசப்பு செய்தியாக அமைந்தது. 2026 தேர்தலிலும் திமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும். பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை திமுக கூட்டணி பெற்றுவிடும். இது கட்சி தலைமைக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை அளித்தது. ஆனால் 2023 தேர்தலுடன் ஒப்பிடும்போது திமுகவின் வாக்கு சதவீதம் கணிசமாக குறையும். இந்த சரிவு கட்சியின் ஒட்டுமொத்த பலத்தை பலவீனப்படுத்தும் என்று அந்த ஆய்வு எச்சரித்தது. இந்த வாக்கு சரிவுக்கு பின்னால் இருக்கும் ஒரே சக்தி நடிகர் விஜய். விஜயின் அரசியல் அறிமுகம் என்பது நகர்ப்புற இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களின் வாக்குகளை பெரிய அளவில் கவரும் என்று அந்த சர்வே சொல்கிறது. சுமார் 20% வாக்குகளை விஜய் தட்டி செல்வார் என்பதே திமுகவின் கவலைக்கு காரணம். திமுகவின் சர்வே ஒருபுறம் இருக்க, தமிழக வெற்றி கழகம் சார்பாக எடுக்கப்பட்ட உட்கட்சி சர்வே முடிவுகளை இந்தியா டுடே ஊடகம் வெளியிட்டு தமிழக அரசியலையே அதிர வைத்துள்ளது. சுமார் 41,453 நபர்களிடம் நடத்தப்பட்ட இந்த மிகப்பெரிய ஆய்வின் முடிவுகள் அதிமுகவை ஆட்டம் காண வைத்துள்ளன. அந்த சர்வேயின் அதிரடி முடிவுகளை பார்க்கலாம். திமுக 32.9%, தவேக 31.7%, அதிமுக 27.3%, இதர கட்சிகள் 8.1% என தெரிய வந்துள்ளது. இந்த எண்கள் சொல்லும் செய்தி மிக தெளிவானது. தமிழகத்தில் இதுவரை 2வது இடத்தில் இருந்த அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு விஜய் 2வது இடத்தை பிடிக்க போகிறார். 30%த்திற்கும் அதிகமான மக்கள் விஜயை அடுத்த முதலமைச்சராக பார்க்க விரும்புகிறார்கள் என்பது அதிமுக கூடாரத்தில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 50 ஆண்டுகளாக தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக அல்லது திமுகவை எதிர்க்கும் சக்தியாக அதிமுக மட்டுமே இருந்து வந்தது. ஆனால் 2026 தேர்தலில் அந்த பிரதான எதிர்கட்சி அந்தஸ்தை விஜய் பறித்துக் கொள்வார் என்று சர்வேக்கள் கூறுகின்றன. திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவிடம் செல்லும் பாரம்பரிய திமுக எதிர்ப்பு வாக்குகள் இப்போது விஜய் பக்கம் நகர தொடங்கி உள்ளன. இளைஞர்கள் எழுச்சி. அதிமுகவின் பழைய காலத்து அரசியல் வியூகங்களை இன்றைய கால இளைஞர்களை கவர தவறியுள்ள நிலையில் விஜயின் ஸ்டைலிஷ் அரசியல் மற்றும் சமூக நீதி முழக்கங்கள் அவர்களை ஈர்த்துள்ளன. இதன் விளைவாக அதிமுக கடந்த காலத்தை விட மிக குறைவான இடங்களுக்கு தள்ளப்படும் என்றும், தவேக 74 இடங்களை பெற்று தமிழகத்தின் பலமான எதிர்கட்சியாக உருவெடுக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த சர்வேயின் மிக முக்கியமான அம்சம் மெஜாரிட்டி பற்றியது. தமிழக சட்டமன்றத்தில் மொத்தம் 234 இடங்கள் உள்ளன. ஒரு கட்சி தனித்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் 118 இடங்கள் தேவை. ஆனால் தவேக சர்வேயின் படி திமுக 104, தவேக 74, அதிமுக 56. அதாவது எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காது. தமிழகத்தில் ஒரு தொங்கு சட்டசபை உருவாகும் சூழல் நிலவுகிறது. இந்த நிலையில் 104 இடங்களுடன் முன்னிலை வகிக்கும் திமுக ஆட்சி அமைக்க வேண்டுமானால் 74 இடங்கள் வைத்துள்ள விஜயின் ஆதரவு கட்டாயம் தேவைப்படும். இதன் மூலம் விஜய் வெறும் கிங்காக மட்டுமல்லாமல் தமிழகத்தின் ஆட்சியை தீர்மானிக்கும் கிங் மேக்கராக உருவெடுப்பார் என்றும் தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே களத்தில் உதயசூரியன் மற்றும் இரட்டை இலை என 2 பலம் வாய்ந்த சின்னங்கள் இருக்கின்றன. விஜய்க்கு கட்சி இன்னும் தேர்தல் சின்னம் கூட ஒதுக்கப்படவில்லை. ஆனால் விஜய் என்ற ஒற்றை முகம்தான் இத்தனை சாத்தியங்களையும் தவேகவுக்கு உருவாக்கி கொடுத்துள்ளது. இந்த சர்வேக்கள் தேர்தல் களத்தில் எதிரொலிக்குமா அல்லது புஸ்வானமாகுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.